வணக்கம் நேயர்களே. நிப்டி புதன்கிழமை இன்னைக்கு க்ளோசிங் பார்த்தீங்கன்னாக்கா 23,996.25. பொதுவாகவே நிப்டிக்கு இந்த ஒரு சைக்கலாஜிக்கல் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 24,000. கடந்த சில நாட்களாகவே பங்குச்சந்தை எப்படி போய்கிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா 23,800 டு 24,300, அதிகபட்சம் 400, இதுக்குள்ளேயே தான் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு. சரி, இப்போ நிப்டி வந்து 23,996.25, -0.79% குறைவா வர்த்தகத்தில் முடிஞ்சிருக்கு. நிப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 57,166.80, அதாகப்பட்டது -1.29% குறைஞ்சு முடிவடைஞ்சிருக்கு. ஓகே, இப்போ நிப்டி இண்டெக்ஸ் பேங்க் நிப்டி மைனஸ்ல இருந்தாலும் இன்னைக்கு சில குறிப்பிடப்பட்ட பங்குகள் 52 ஹைல வர்த்தகம் ஆயிருக்கு. அது என்னென்ன? கரூர் வைஸ்யா பேங்க், நெஸ்ட்லே, இண்டஸ்இண்ட் பேங்க், ஏபி கேபிட்டல், மணப்புரம், எக்ஸைடு இண்டஸ்ட்ரீஸ், ஃபெடரல் பேங்க், சென்னை பெட்ரோ, பஜாஜ் ஆட்டோ, டைட்டன். இதெல்லாம் மட்டும் எப்படிங்க வந்து இன்னைக்கு 52 ஹைக்கு வந்ததுன்னா, இண்டெக்ஸ் என்பது தொகுப்பின் அடிப்படையில் வெளியிடப்படக்கூடிய ஒரு குறியீடு. ஆனால் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கு ஒரு குவார்டர்லி ஏர்னிங்ஸ் பாசிட்டிவாவோ அல்லது ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவாங்க, அதுக்கு மேலே, எதிர்பார்த்ததுக்கு மேலே ஆச்சரியத்தை கொடுத்ததுனாலும் அந்த பங்குகள் உயர்ந்ததற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை அடிப்படையில் இன்னைக்கு ஏறி இருக்கிறதாக ஒரு தகவல். அப்போ இன்னைக்கு மணப்புரம் டைட்டன் ஏன் ஏறிச்சு? இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு நல்லா ஒரு பாசிட்டிவாக இருக்கு. ஒரு மனசுல வச்சுக்கோங்க, கோல்டு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்தால் அந்த டைட்டன், தங்கமயில், கல்யாண் ஜுவல்லரிஸ், ஸ்டாக் ஸ்பெசிபிக்ங்கிறது வேற. ஓவராலா அந்த சம்பந்தப்பட்ட துறை பங்குகள் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூட தங்கத்தை அடமானம் வைத்து கடன் கொடுக்கும் நிறுவனமான மணப்புரம், முத்தூட் ஃபைனான்ஸ் போன்ற பங்குகளும் அதன் அடிப்படையில் சம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. இப்போ தங்க விலை குறைஞ்சா இது கொஞ்சம் மைல்டாக இறங்கும். தங்கத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய பங்குகள். சரி, இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், இப்போ யூஎஸ், ஈரான், இஸ்ரேல் வார் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வார்னால இன்னைக்கு பெண்டு க்ரூடு பார்த்தீங்கன்னாக்கா 92 தாண்டி 94 அரௌண்டில் இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. அப்போ அதனால என்ன பாதிப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட். அப்போ இதுலயும் பாருங்க, இன்னொரு விஷயம் இருக்கு. இதுல வந்து நம்ம ஊர்ல பண்ணக்கூடிய ரீஃபைனரிஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஓஎன்ஜிசிஸ், ஆயில் இந்தியா, இதெல்லாம் கொஞ்சம் ஏர்முகமா இருக்கு. இன்னைக்கு பாருங்க, சென்னை பெட்ரோ ஏறி இருக்கு. எல்லாமே அந்த தனிப்பட்ட வங்குகள், அந்த பங்குகளினுடைய இயக்கம், இதன் அடிப்படையில தான் நம்ம மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்றவங்க நிப்டியை ஃபாலோ பண்ணுவாங்க. தனிப்பட்ட பங்குகளை முதலீடோ வர்த்தகம் செய்வாங்க. தனிப்பட்ட முறையில் அதனுடைய டெக்னிக்கல் பயாஸை தான் ஃபாலோ பண்ணுறது. உங்களுடைய நிதி ஆலோசனை கேட்டு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸ் கேட்டுட்டு நீங்கள் வர்த்தகம் செய்வது பாதுகாப்பானதாக இருக்கும். அடுத்தது 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டாடா எலக்ஸி, திரிவேணி இன்ஜினியரிங், வெல்ஃபுல், இந்தியா மார்ட், மெட் பிளஸ், எஸ்பிஐ ஃபண்ட்ஸ், நேற்றுக்கு லிஸ்டான எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் இன்னைக்கே இறங்கிடுது, விஇடி பவர், இந்த மாதிரி பங்குகள்லாம் 52 வீக் லோவில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே அந்தந்த துறை பங்குகள், அந்த செக்டரில் அந்த செக்டர் இருக்கக்கூடிய எல்லா பங்குகளும் ஏறும்னு சொல்ல முடியாது, இறங்கும்னு சொல்ல முடியாது. தனிப்பட்ட பங்குகளினுடைய இயக்கங்கள், செய்திகள் அடிப்படையில் தான் இயங்கிட்டு இருக்கு. கடந்த சில வருடங்களாகவே சந்தை வந்து டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட நியூஸுக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுத்து வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு. சரி, எது நடக்குமோ நல்லதாகவே நடக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த நிகழ்வு நிப்டியினுடைய அடுத்த ட்ரேடிங் செஷன்ல எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள்? என்னுடைய கணிப்பு என்ன கேட்டீங்கன்னாக்கா, ஒரு ப்ரெடிக்ஷன் தான். நான் எப்பவுமே இந்த கான் ப்ரெடிக்ஷன் ஃபாலோ பண்றாரு.
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. சில பேர் ஃபிபோனசி பண்ணுவாங்க, சில பேர் வேவ்ஸ் பேட்டர்ன்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து நான் தெரிஞ்சின்றது கான் கான் மெத்தேடுன்னு சொல்லுவாங்க. இது கான் கோட்பாடு மற்றும் கிரக சுழற்சி அடிப்படையிலான ஒரு சந்தை ஆய்வு மட்டுமே. இது உறுதியான விலை கணிப்பு அல்ல என்பதை நான் முன்னதாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ட்ரெண்டு இப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு தான். சந்தை மனநிலை என்ன இப்படி இருக்கு அதாப்பட்டது அதனுடைய சென்டிமெண்ட். 23,996 என்பது 24,000 என்ற உளவியல் சைக்கலாஜிக்கல் நிலைக்கு மிக அருகில இருக்கு. இந்த பகுதி ஒரு மிக முக்கியமான முடிவு எடுக்கும் மண்டலம், டெசிசிங் ஜோன் ஆக செயல்படுறதுக்கான வாய்ப்பு. 24,000க்கு மேல் நிலைத்தால் பையர்ஸுக்கு சாதகமாக இருக்கலாம். 24,000க்கு கீழ் தொடர்ந்தால் குறுகிய கால அழுத்தம் தொடரும் வாய்ப்பு உள்ளது. இந்த கான்யங்கள் அடிப்படையில் இம்மிடியட்டா ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 24,050, 24,120. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஹோல்ட் ஆகி மேலே போச்சுன்னா 24,180, 24,250. ஆதரவு நிலை சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இம்மிடியட்டா 23,940, 23,900. அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,820, 23,760. இதெல்லாம் ஒரு கணிப்பு. இப்படி இருந்தால் இப்படி போகலாம், ஏறலாம், இறங்கலாங்கிறது ஒரு கணிப்பு தானே தவிர நிச்சயமற்ற தன்மை. பட் இது ஒரு வழிகாட்டல் தான். அடுத்தது பிளானட்டரி வியூன்னு பார்த்தீங்கன்னாக்கா கான் முறையை பின்பற்றும் என்னை போல சில ஆய்வாளர்கள் பார்வையில் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கலாம்னு ஒரு கணிப்பு. சந்தையில் திடீர் ஏற்ற இறக்கங்கள் வாலட்டிலிட்டி காணப்படும் வாய்ப்பு உள்ளது. இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு தட் இஸ் வியாழக்கிழமை வீக்லி சென்செக்ஸ் வீக்லி எக்ஸ்பைரி டே. அதை மனசில் வச்சுக்கோங்க. பெரிய ஒரு திசை நகர்வை விட இருவழி நகர்வுகள், டூ வே மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறதாக தெரிகிறது. இப்போ இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் ரீட்ரேஸ்மெண்ட் நேரங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டா எப்படி இருக்கலாங்கிறது எனது பார்வையில், எனது புரிதல் காலை 9:30 to 9:50, 10:45 to 11:10 AM, 12:20 to 12:45 PM, 1:50 to 2:15 PM, 2:55 to 3:20 முக்கிய நேர சாளரம். இதை மனசுல வச்சுக்கோங்க. இந்த டைமிங்ஸ் டயத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றா ஏறிட்டு போயிட்டு இருக்கிறது இறங்கலாம், அல்லது இறங்கி இருக்கிறது ஏறலாம். அதுக்கு தான் ரிவர்சல் அண்டு ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்கிறோம். கீழே இருந்து மேலே போனால் ரீட்ரேஸ்மெண்ட், மேலே இருந்து கீழே இறங்கினா ரிவர்சல். இது அந்த நேரத்தில் எப்படி இண்டெக்ஸ் இருக்கோ, அந்த ஸ்டாக் தட் இஸ் குறிப்பிட்ட மாதிரி இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி இது ஆக்ட் பண்ணும். இந்த நேரங்களில் சந்தை திசை மாற்றம் அல்லது வேகமான ரீட்ரேஸ்மெண்ட் ஏற்படவும் வாய்ப்பு இருப்பதாக என்னுடைய புரிதல். ஆனால் ஒவ்வொரு நாளும் இது துல்லியமாக நடைபெறும் என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ட்ரேடிங் வியூன்னு பார்த்துட்டிங்கன்னா 24,120க்கு மேல் நிலைத்தால் மேல் நோக்கி வேகம் அதிகலாம். 23,900 கீழ் உடைந்தால் செல்லிங் ப்ரெஷர் அதிகரிக்கலாம். ஸோ 24,000 பகுதியை வர்த்தகத்தின் முக்கிய பைவட் பகுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமான செய்தி என்ன கேட்டீங்கன்னா, கான் மற்றும் பிளானட்டரி அனாலிசிஸ் என்பது பரவலாக பயன்படுத்தப்படும் ஒரு பகுப்பாய்வு முறை மட்டும்தான். இதன் அடிப்படையில் சந்தை நகர்வு உறுதியாக இருக்கும் என்று எந்த அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்படவில்லை. நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட முதலீட்டு ஆலோசகர் அல்லது ஆராய்ச்சி பகுப்பாய்வாளர் அல்ல. ஐ எம் நாட் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் ஆர் அனலிஸ்ட். அதனால நீங்கள் முதலீடு அல்லது வர்த்தகம் செய்வதற்கு முன்னாடி உங்கள் நிதி ஆலோசகர் அல்லது செபி பதிவு பெற்ற ஆலோசகரை அணுகவும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்தீங்கன்னாக்கா அவங்களும் இது பார்த்து இதற்கு தகுந்த மாதிரி தங்களுடைய வர்த்தகத்தையோ முதலீட்டையோ ஆலோசனை கேட்டு முடிவு செய்வதற்கு ஒரு இது வழிகாட்டல் முறை தான். இது ஒரு பயிற்சி நோக்கத்துக்காகவும் வழிகாட்டலுக்காக தான் நம்ம தெரிவிக்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.